நடிகை சரோஜாதேவி இறந்து போறதுக்கு முந்தின நாள் இரவு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிற மாதிரி அவங்க வீட்ல வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண் பல விஷயங்கள ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. எக்கச்சக்கமான மொழி திரைப்படங்கள் நடிச்சு மக்கள் கிட்ட ஒரு நீங்காத இடத்த பிடிச்சவங்க தான் நடிகை சரோஜாதேவி. 87 வயசு ஆகக்கூடிய இவங்க இப்ப ரீசெண்டா காலமாயிருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட பல விஷயங்கள், அவங்களோட உண்மை முகம், அவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு பேருக்கு என்ன மாதிரி உதவி செஞ்சிருக்காங்கங்கிற மாதிரி பல தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான செய்தியா, அவங்க வீட்ல வேலை பார்க்கக்கூடிய பல பணியாட்கள சரோஜாதேவி தான் கூட பிறந்த சகோதர, சகோதரி மாரி தான் பார்த்துப்பாங்களாம். வயசுல சின்னவங்களா இருந்தா, தான் மகனுக்கும், மகளுக்கும் என்ன மாரி இடம், மரியாதை குடுப்பாங்களோ, அந்த மரியாதைய அவங்க வீட்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த பணிப்பெண்களுக்கு குடுப்பாங்க அப்படிங்கிறத, அவங்க வீட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி அவங்க பேசும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த கொஞ்ச நாட்களாவே சரோஜாதேவி அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனை இருந்துச்சு. தினமும் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. அப்பப்ப இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மருந்து குடுப்பாங்க. தினமும் நாங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு, சரியான நேரத்துக்கு டேப்லெட் குடுப்போம். அப்படிதான் அவங்க இறந்து போறதுக்கு முந்தின நாள் இரவும் எப்பவும் போல ரொம்ப கேஷுவலா அவங்களோட படுக்கையில அவங்க சாப்பிட்டுட்டு, அவங்கள மாத்திரை எடுத்து அவங்க தூங்க போயிட்டாங்க. ஜூலை 14ஆம் தேதி காலையில அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு வந்துச்சு. முந்தின நாள் இரவு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் தயார் பண்ணி குடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா மறுநாள் காலையில அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திய நாங்க எதிரே பார்க்கல. எப்பவும் போல வீட்டுக்கு போயிட்டு வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாரி நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற துயர செய்தி எங்களுக்கு வந்துச்சு. சரோஜாதேவி அம்மாவ போய் பார்க்கும்போது அவங்க தினமும் எப்படி தூங்குவாங்களோ, அதே மாரி தான் கண்மூடி படுத்திருந்தாங்க. இப்ப வரைக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திய நாங்க நம்பவே இல்ல. எங்கள ஒரு கூட பொறந்த சகோதரி மாரி தான் பார்த்துப்பாங்க. தீபாவளி, பொங்கல்னு எந்த ஒரு விசேஷ தினம் வந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க வீட்ல எல்லாருக்கும் என்ன மாரி ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்களோ, துணி எடுப்பாங்களோ, அதே மாரி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸ தான் எங்களுக்கு எடுத்து குடுப்பாங்க. எங்க வீட்ல கஷ்டப்படக்கூடிய எங்க பசங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுவாங்க. எந்த நேரத்துல என்ன மாரியான ஒரு பண உதவி தேவைப்பட்டாலும், நாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நாங்க அம்மா கிட்ட கேட்போம். அவங்களும் முகம் சுளிக்காம தேவையான உதவிகள அப்பப்ப செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இறந்து போணும்னு நினைக்கும்போது, கண்டிப்பா மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க வீட்ல வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் எமோஷனலா பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா அஜித் அவர்களோட 65வது திரைப்படத்தை யார் இயக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. பல வருஷங்களுக்கு பிறகு தனக்கு பிடிச்ச கார் ரேஸ்ல களமிறங்கியிருக்கவரு போட்டி போடக்கூடிய எல்லா இடத்தையும் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காரு. கார் ரேஸ்ல கவனம் செலுத்தினாலும் கமிட்டான படங்களையும் வேகமா முடிச்சு வந்துட்டு இருக்காரு. அஜித்தோட 64வது திரைப்படத்தை குட் பேட் அக்லி திரைப்படத்தோட இயக்குனர் ஆதிக் ரஞ்சன் தான் இயக்க போறதா தகவல் வந்திருக்குது. ஆனா இப்ப 64வது திரைப்படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே 65வது திரைப்படத்துக்கான அப்டேட் வெளிவந்திருக்குது. அதாவது சமீபத்துல சூர்யா வச்சு ரெட்ரோ படத்தை இயக்குன கார்த்திக் சுப்ராஜ் தான் ஒரு கதைய அஜித் கிட்ட சொல்லியிருக்காராம். அந்த கதை அஜித்துக்கு பிடிச்சு போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காராம். கூடிய சீக்கிரம் ஆதிக் ரவிச்சந்திரன் திரைப்படத்தோட அறிவிப்புக்கு முன்னாடியே அஜித் அவரோட 65வது திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் கூட்டணியில் உருவாகிறதுக்கான அறிவிப்பு வருங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.